ஐடியா தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐடியா தமிழ். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஒயிட் ஷர்ட்டை வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு நம்ம வந்து வித்தியாசமாக ஒரு பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து டிஷர்ட்டு, இந்த டிஷர்ட் மீஷோவில் 80 ரூபீஸ்க்கு பாப்பாவுக்குள்ளே வாங்கினேன். இந்த டிஷர்ட்டுக்கு சென்டரில் நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி திருக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரவுண்ட் கொடுக்க ஒரு கை கடக்கமாக ஒரு ரவுண்டாக நம்ம என்ன செய்யலாம்னா சுற்றி நம்ம வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்னா கையில் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பரோட்டாவுக்கு மாவு பண்ணிற மாதிரி வந்து அந்த ரவுண்டிங் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கயிறோ இல்லைனா ரப்பர் பேண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. இது ஃபுல்லாகவுமே என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட்டாக என்ன பண்ண போகிறோம், நல்லா டைட் பண்ணி சுற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று, அதுக்கப்புறம் கிராஸ் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா நல்லா டைட் பண்ண போகிறோம். போத் சைடு எல்லா சைடுமே நம்ம இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா த்ரெட்டை வச்சு ஃபுல்லாகவுமே வந்து டைட் பண்ணி எடுத்து அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நாட் போட்டு விட்டுறணும். கடைசியில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னா வரைகிறதும் இல்லை, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பார்ட்டில் மட்டும் எல்லோ பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்படி நம்மளுடைய நிறைய கலர்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். மேலோட்டமாக பண்ணக்கூடாது, உள்ளேயும் கொஞ்சம் அந்த பெயிண்ட்டு அந்த வாட்டரை வந்து டிப் பண்ணி அதுக்குள்ளே வாட்ரு போகிற மாதிரியே பண்ணால் தான் வந்து இந்த பெயிண்டிங் வந்து அழகாக வரும். மேலே மட்டும் பண்ணணும்னா மேலே மட்டும்தான் அந்த எல்லோ கலர் இருக்கும், உள்ளே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுத்தது ஆரஞ்சு. இப்படி நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸை வந்து நம்ம ஃபுல்லாகவுமே அந்த ஒவ்வொரு கர்வாக நம்ம வந்து த்ரெட்டை வச்சு ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு கர்வ்லையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக வந்து நம்ம வந்து கலர்ஸ் கொடுக்க போகிறோம். இது நான் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து கலர்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மேலோட்டமாக இல்லை, ஃபுல்லாகவுமே இறங்குற மாதிரியே நான் கலர் கொடுத்துருப்பேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டரை வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா உள்ள வரைக்கும் வந்து அந்த சாயம் வந்து இறங்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ வந்து நான் வந்து அடுத்தது வந்து மெஜந்தா கலர் கொடுத்தேன். இந்த கலர்ஸ் ரெண்டையுமே வந்து நம்ம வாட்டரில் டிப் பண்ணும்போது 2 கலர் மிக்ஸ் ஆகி அது ஒரு கலராக இருக்குது, அது ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மாதிரியும் பண்ணும்போது இப்படி நம்ம ஃபுல்லாகவுமே என்ன செய்ய போகிறோம்னா இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவுமே கலர் பண்ணிட்டேன். இது பாப்பாவுக்குள்ள டிஷர்ட்டு, இது ஃபுல்லாகவுமே கலர் பண்ணியாச்சு. இது பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம வந்து வச்சுருக்கணும். வச்சுட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு இது ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல பயங்கர ஆர்வமாக இருக்குது, எப்படி கலர் வந்து இது ஃபுல்லாகவுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அந்த டிஷர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஓப்பன் பண்ணுறதுல பயங்கர ஆர்வமாக இருக்கேன். ஓப்பன் பண்ணியாச்சு, கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எந்த மாதிரி டிசைன்ஸ் வருது அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் டிஷர்ட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை விட என் பையனுக்கு பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இடையில ஒயிட்டெல்லாம் வந்து ஒரு ஃபெதர்ஸ் எஃபெக்ட் இருந்துச்சு என் பையனுக்குள்ள டிஷர்ட்டு. அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். 2 பேருக்கு ஒன்று போல் டிஷர்ட்ஸ் மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் எடுத்து நான் இந்த மாதிரி பண்ணேன். இதுதான் தம்பிக்குள்ளது, செம சூப்பராக இருந்துச்சு. இடையில ஒயிட்டை வந்து ஃபெதர்ஸ் ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இதே மாதிரி பிக்சர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.